செய்தியை பார்த்து வருகிறோம். கேரளாவில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாளை கேரளாவில் பருவமழை தொடங்கும் என கூறப்பட்ட நிலையில் இன்றே தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். சிவரஞ்சனி, தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கியிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கின்றது. அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழை என்பது கேரள பகுதிகளில் தொடங்கியிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வழக்கமாக தென்மேற்கு பருவமழை என்பது ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும். ஆனால் தற்போது மே 24 அன்று இன்று தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கியிருக்கின்றது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை என்பது கேரளாவில் வழக்கமான தேதிக்கு 8 நாட்கள் முன்னதாகவே தற்போது இந்த ஆண்டு தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை 2 பருவமழை என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தென்மேற்கு பருவமழை என்பது இந்தியாவில் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை என்பது இயல்பை விட அதிகமாக பதிவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தக்கூடிய நிலையில் இந்தியாவை பொறுத்தவரை 2 பருவ காலங்களிலும் மழைப்பொழிவு, அதாவது தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழையில அதிகப்படியான மழைப்பொழிவு என்பது நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை இந்த தென்மேற்கு பருவமழை காலம் என குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையில் தற்போது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள்ல மழை என்பது அதிகமாக இருக்கும் எனவும், குறிப்பாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய இருக்கக்கூடிய கேரளாவில் தென்மேற்கு பருவமழை என்பது அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தற்போது கேரளாவில் முன்னதாகவே தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கி இருக்கின்றது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.